ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், கல்யாண வீடுகளில் வந்து எப்படி வந்து அப்பளம் பொரிக்கிறாங்கன்னு தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே அவங்க யூஸ் பண்ணக்கூடிய பாத்திரத்தை பார்த்திங்கன்னா வெங்கல பாத்திரம் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து ஹீட் வந்து கரெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, ஆயில் வந்து ரொம்ப எடுக்கிறது இல்லை. பொதுவாகவே அந்த அப்பளம் கரெக்டாக முங்குற அளவுக்கு எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஒவ்வொன்றா போடுறதில்ல, நிறச்சி தான் போடுறாங்க. அது ஒரு ட்ரிப் மட்டும்தான் அப்படி மாற்றி போட்டு உடனே நினச்சிட்டாங்க வெளியே எடுத்துடுறாங்க. ரொம்பவும் சிம்பிள் டெக்னிக் தான் அவங்க யூஸ் பண்ணுறது. பார்த்திங்கன்னா ஒரே நேரத்தில் ஒரு 5-6 அப்பளம் சேர்த்து போட்டு லைட்டாக ஒரு ட்ரிப் மாற்றி போட்டாலே போதும், அது கரெக்டாக ஃப்ரை ஆயிடுது. அது மட்டும் இல்லை, ஹீட்டை வந்து கரெக்டாக வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, அதை யூஸ் பண்ணக்கூடிய பாத்திரத்தையும் அந்த வெங்கலத்தில் எடுக்கிறதுனால தான் நமக்கு வந்து ஒரே நேரத்தில் அப்பளம் இத்தனையும் பொரிக்க முடியுது. நிறைய பேருக்கு டவுட் வரும், கல்யாண வீட்டில் எப்படி வந்து இவ்வளோ அப்பளம் பொரிக்கிறாங்கிறது. நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக சிம்பிள் மெத்தடில் தான் இதை வந்து நமக்கு ஃப்ரை பண்ணி எடுக்கிறாங்க. பாருங்கள், அவங்க ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணி எடுக்கலை, போட்ட உடனே மாற்றி போடுறாங்க, அது உடனே ஃப்ரை ஆயிடுது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.